அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனது புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மீனராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்கள் தன் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் யாவும் எளிதில் கைகூடும். ஏராளமான பணவரமும் பொருள் வரமும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலமாகவும் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சில அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக டிசம்பர் மாதத்தில் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 20, 21, 22, 23, 24, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 2, 6, 7, 10 மற்றும் 11ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மார்கழி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மார்கழி மாதத்திற்கு 3ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 7ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 10ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 25ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 17ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 18ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதத்தில் 9
மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. மார்கழி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடக ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.